அஞ்சாதே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அஞ்சாதே வந்து ஆக்சுவலாக வந்து நான் அசிஸ்டண்ட்டாக வந்து கமிட் ஆகிறதுக்காக தான் அவரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். ஈவில் கேரக்டர், அது ஒரு மொட்டை கேரக்டர் வந்து ஈவில் கேரக்டர் சொல்லி நாங்கள் தான் எழுதுனது சார் டிக்டேட் பண்ணும்போது. அது லாஸ்ட் மொமெண்ட்டில் அந்த பையன் வரவே இல்லை. அவர் வந்துட்டு ஜெபி நீ தானே ஜெபி பண்ணோன்னாரு. நான் சொன்னேன் ஆனால் நான்லாம் பண்ண முடியாது, நான் கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது எனக்கு. அப்படி யோசிச்சுட்டே இருந்து சார் நீங்கள் எனக்கு 7,000 rupees தரதான் தான் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அந்த டைமில் 7,000 rupees கொடுக்குறது தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே வந்துட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அன்னைக்கு அந்த 7,000 rupees தேவைப்படுது சொல்லிட்டு ஷூட் வந்து 3 நாள் கழிச்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கீழே போயிட்டு அவர் சொன்ன 1/2 மணி நேரத்தில் கீழே பார்பர் ஷாப் வந்து அங்கே இங்கே அசோக் பில்லர்ன்றதான் மொட்டை போட்டு நேரம் மேலே வந்துட்டேன். சார் வந்துட்டு என்னடா அப்படின்னாரு. சார் வீட்டுக்கெல்லாம் போய் பர்மிஷன்லாம் வாங்க முடியாது, இப்போதுலேருந்து மொட்டையாக இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படி சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டேன். ஓகே. வீட்டுக்கு போனால் பயங்கர ஷாக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில அதாவது என்னென்னா எங்கள் சாரோட அது பேர் என்ன சொல்கிறதுன்னா அவரோட கவனம் இல்லாமல் அவருக்கு தெரியாமல் நடந்தது என்னென்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதில் என்னோடய பேரை கூட ஆட் பண்ணவே இல்லை.